ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தானியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் வாட்டர் ப்ரூஃப் மேக் ஓவர் உங்களுக்கு ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். இந்த வாட்டர் ப்ரூஃப் மேக் ஓவர் பார்த்தீங்கன்னா டெர்மா பிளட் மட்டும் யூஸ் பண்ணி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். வேறு பிராண்ட் கன்சிலர் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஃபுல் அண்ட் ஃபுல்லி வாட்டர் டெர்மா மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் ஒரே ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இவங்களோட ஃபேஸை வந்து நான் பிஃபோர் ஃபேஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்களுடைய லுக் பார்த்திங்கன்னு சொன்னால் மஞ்சள் தன்மையாக இருக்குது. ஆனால் இவங்க வெள்ளை பார்த்திங்கன்னா மஞ்சள் வெள்ளையா, சில பேர் மஞ்சள் வெள்ளைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி. ஸோ அந்த மஞ்சள் டோன் அடிக்கிறவங்க பார்த்திங்கன்னா வார்ம் அண்டர் டோனாக இருப்பாங்க. ஸோ இந்த வார்ம் அண்டர் டோனுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் எல்லாமே ஜெலோ டிண்டடாக இருக்கும். இப்போ ஃபவுண்டேஷன் கலர், அதாவது ஸ்கின் டோன் வந்து மாறும், அண்டர் டோன் வந்து மாறாது. ஸோ ஸ்கின் டோன் என்றது வெளியில் தெரிகிற கலர், அண்டர் டோன்ன்றது அந்த ஸ்கின் டோனுக்கு கீழே அடியில் இருக்கிற கலர். ஸோ இந்த அண்டர் டோன் எப்பயுமே மாறாது. இவங்களுடைய அண்டர் டோன் பார்த்திங்கன்னா வார்ம் அண்டர் டோன். இந்த வார்ம் அண்டர் டோன் எல்லாமே பார்த்திங்கன்னா மஞ்சள் லுக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, இவங்களுடைய அண்டர் டோனுக்கு ஏற்றபடி நான் இவங்களுடைய ஃபவுண்டேஷனை சூஸ் பண்ணுவோம். ரொம்ப ஈஸியாக அண்டர் டோன் தெரிஞ்சால், ஏன்னா இவங்களுக்கு நாங்கள் இப்போ கருப்பாக இருந்தாலும் மீடியமாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் அவங்களுடைய ஃபவுண்டேஷன் எப்படி இருக்க போது லைட்டாக மஞ்சள் தன்மையாக இருக்கும். அதாவது மஞ்சள் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஃபவுண்டேஷன் நாங்கள் சூஸ் பண்ணக்குள்ள. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் மாய்ஸ்சரைசிங் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறமா ப்ரைமர், அதுக்கப்புறமா லிப் பாம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ ப்ரைமர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஸ்கின் அண்டர்டோனை பற்றி ஃபுல் வீடியோ வேணுமா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நான் பண்ணுறேன். இந்த வீடியோவில் அதை பற்றி ஃபுல்லாக பண்ண முடியாது. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த வாட்டர் ப்ரூஃப் மேக் ஓவரை பற்றி பார்ப்போம். ஓகே, ஐ ப்ரைமர் நம்ம யூஸ் பண்ணுறது நம்மளுடைய ஐஷேடோ பேஸ் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்காக நம்ம ஐ ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் கரெக்டருக்கு வந்து நான் டெர்மா பேலட்லேருந்து கலர் கரெக்டர் பண்ண போகிறேன். அது வந்து இவங்களுடைய ஸ்கின் கலர் டிஎஃப்டியோட DJ3 வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். டிஎஃப்டி அப்படியே போட்டால் இவங்களோட ஸ்கின் வந்து பெருசாக அன்இவன் ஸ்கின் டோன் கிடையாது, பட் ஒரு அளவுக்கு அன்இவன் இருக்குது கண்ணை சுற்றி வாயை சுற்றி. ஸோ அது வந்து ஃபவுண்டேஷனுக்குள்ள லைட்டாக தெரிய சான்ஸ் இருக்குது. அதனால் DJ3 வந்து லைட்டாக நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? மிக்ஸ் பண்ணி சட்டில்டாக நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணுறேன். அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துல மட்டும் போடாதீங்க, ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணுறேன். ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணலை, ஏன்னா ஹெவியான பிக்மெண்டேஷன் இவங்களுக்கு கிடையாது, லைட்டாக இருக்குது. ஹெவியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது இவங்களுடைய ஃபவுண்டேஷனோட லைட்டாக DJ3 மிக்ஸ் பண்ணணும் அண்ட் ஆரஞ்சு கலரையும் மிக்ஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஹெவியாக இல்லாத பட்சத்தில் ஆரஞ்சு கலர் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, கழுத்துக்கு வந்து 4Hour 52 ஃபவுண்டேஷன், லிக்விட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணேன், வாட்டர் ப்ரூஃப் ஃபவுண்டேஷன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவராலாக நான் அந்த கன்சிலர், அதாவது அதே டிஎஃப்டியோட DJ3 மிக்ஸ் பண்ணி போட்டதுக்கு அப்புறமா தனியாக ஃபவுண்டேஷனுக்கு வந்து டிஎஃப்டியை அப்படியே நான் போடுறேன். எதுவுமே மிக்ஸ் பண்ணல, கரெக்டாக அவங்க ஸ்கின்னோட மெட்ச் ஆகுது. ஸோ அந்த ஃபவுண்டேஷன் வந்து ஓகேவா, அந்த டிஎஃப்டி ஃபவுண்டேஷன் கரெக்டாக இவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். கலர் ஷேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காதுக்கும் கண்டிப்பாக கவர் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் அடுத்த ஸ்டெப்பாக வந்து D14 இதை வந்து நான் கொண்டோருக்கு யூஸ் பண்ணுறேன். இவங்க வந்து ஃபேராக இருக்கிறபடியால் நிறைய எடுக்காதீங்க, லைட்டாக எடுங்க. லைட்டாக எடுத்து தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ரொம்ப நிறைய ப்ரஷில் தொட்டு அப்ளை பண்ணிங்கன்னா அந்தெல்லாம் ரொம்ப கருப்பாக இருக்கும். எங்களுக்கு வந்து கொண்டோர் பண்ணணும், ஹைலைட் பண்ணணும், எல்லாமே சட்டில்டாக இருக்கணும். பார்த்தோன்னே ஓகே இவங்க கொண்டோர் பண்ணியிருக்காங்க, ஹைலைட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது, நார்மலாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. பட் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்க கண்டுபிடிப்பாங்க, பட் நார்மலாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஃபீச்சர்ஸ் மட்டும் ஹைலைட்டாக பண்ணி இருக்கிறோம்ன்றது அவங்களோட ஃபேஸ் லுக் நல்லாயிருக்கும் நார்மலாக பார்க்குறவங்களுக்கு. ஓகேவா? ஓகே, கவுண்டர் பண்ணதுக்கப்புறமா ஹைலைட்டுக்கு D65 என்ற நம்பர் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கொள்ளுங்கள். நம்ம ஹைலைட்டாக எந்தெந்த பார்ட் தெரியணுமோ அந்தந்த இடங்களுக்கு வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஒரு இது பார்த்திங்கன்னு சொன்னால் எஸ்டி மேக் ஓவருக்கு நாங்கள் இந்த ஸ்டெப்பெல்லாம் பார்த்திங்கன்னா எஸ்டி மேக் ஓவரில் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறது. பட் ப்ளஸ் வாட்டர் ப்ரூஃபாகவும் நாங்கள் பண்ணக்குள்ள வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும். ஸோ டெர்மா பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ஃபவுண்டேஷன், அதனால் எங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற காம்பேக்ட் பவுடராக இருக்கட்டும், ப்ளஷ்ஷாக இருக்கட்டும், எல்லாமே வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும். ஓகேவா?
கண்ணுகளையும் வடிவாக அந்த ரிங்கிள் இல்லாமல் கவர் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொன்னால் கம்பேக்ட் பவுடர், எல்லைகள் கம்பேக்ட் பவுடர் கண்ணை மேலே பார்க்க சொல்லிவிட்டு அந்த இடத்த பிளெண்ட் பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷாலே பிளெண்ட் பண்ணிவிட்டு கம்பேக்ட் பவுடரை நான் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா லைன் விழுந்திருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த லைன் இருக்கக்குள்ளே ஸ்கின் அப்படியே தெரியும், அந்த ஸ்கின்னுக்குள்ளே ஃபவுண்டேஷன் ஒழுங்காக போடப்பட்டிருக்காது. ஸோ பிளெண்ட் பண்ணி போட்டு ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷால் அதுக்கப்புறம் பவுடர் அப்ளை பண்ணக்குள்ளே நீட்டாக இருக்கும். அதே மாதிரி கண்ணுக்கு மேலே நிறைய பேருக்கு லைன் இருக்கும். ஸோ ஐப்ரோஸை உயர்த்தி போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பவுடர் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் அந்த லைனுக்குள்ளேயும் பவுடர் போகும், எங்களுக்கு திருப்பி லைன் விழாது. பவுடர் வச்சு செட் பண்ணோம்னு சொன்னால் திருப்பி லைன் விழாது. ஓகே, நீங்கள் ஒழுங்காக நீங்கள் பவுடர் வச்சு செட் பண்ணலாட்டி லைன் விழும். பவுடர் வச்சு லைன் இருந்தால் கண்டிப்பாக அதை ஈவனாக இழுத்து பிடிச்சிட்டு ஃபுல் லைன் இல்லாமல் நீங்கள் பவுடர் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, நான் பவுடரை ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். 4 Hour 52 பவுடர் யூஸ் பண்ணுறேன். இதுவும் வாட்டர் ப்ரூஃப். நீங்கள் தாராளமாக எனி பிராண்ட் வாட்டர் ப்ரூஃபாக இருக்க பவுடர் யூஸ் பண்ணலாம். இதுதான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, பவுடரை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அதே நேரத்தில் கழுத்துக்கும் பவுடரை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுங்கள். நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறபடியால் உங்களுக்கு தெரியறக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி இல்லை, நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இப்போ கொண்டோருக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக டார்க்கர் ஷேட் கம்பேக்ட் பவுடர் சூஸ் பண்ணுறேன். இது எல்லைகள் கம்பேக்ட் பவுடர். ஸோ இதுக்கும் நீங்கள் எனி பிராண்ட் கம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணலாம், பட் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும். ஓகேவா? இந்த கொண்டோர் ஸ்பெசிஃபிக்காக தெரியணும்ன்றதுக்காக நான் டார்க்கர் ஷேட் கம்பேக்ட் பவுடர் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 4 Hour 52 பனானா ஷேட் லூஸ் பவுடர். இது எதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது, ஹைலைட்டும் நல்லா ஸ்பெசிஃபிக்காக தெரியணும், அண்ட் பண்ணியிருக்க கொண்டோரும் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக தெரியணும், இன்னுமே எங்களோட மேக்கப்பை இன்னுமே நல்ல லுக்காக காட்டும். ஸோ அதனால தான் இந்த ஸ்டெப் பண்ணுறது. இது நீங்கள் பண்ணலாம், பண்ணாமலேயும் விடலாம், பட் பண்ணக்குள்ளே இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஹைலைட் பார்ட்டில் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ண வேணும். ஓகேவா? ஓகே, இதை நான் ஸ்பொஞ்சால் தான், ஏன்னா இது லூஸாக இருக்கிறபடியால் ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ண முடியாது. ஸ்பொஞ்சால் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ப்ரஷ்ஷால் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது எங்களுக்கு ஹெவி, நாங்கள் பார்க்குறதுக்கு ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு பிளெண்ட் பண்ணக்குள்ள எங்களுக்கு ஹெவியாக கிடைக்காது, பட் லைட்டாக இருக்கும். இன்னுமே மேக்கப் நல்லாயிருக்கும், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகே, அதனால தான் இந்த லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுறது. லூஸ் பவுடர் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் ஐஷேடோ க்ரியேட் பண்ண போகிறேன். இது இமேஜ் பெலட்டில் இப்போ லைட்டான ஒரு பர்பிள் பிங்க் கலர் நான் சூஸ் பண்ணுறேன், பிகாஸ் இவங்க சாரிக்கு ஏற்றபடி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் க்ரீஸ் ஏரியாவில் அப்ளை பண்ணி லைட்டாக ட்ரான்சிஷன் ஏரியாலையும் அப்ளை பண்ணுறேன். இவங்களோட ஐலைட் பார்த்திங்கன்னா கெப் ஐலைட்டுக்கும் அந்த கெப் பார்த்திங்கன்னா ஹெவியான, அதாவது பெரிய ஐலைட் கிடையாது, சின்ன ஐலைட். ஸோ இவங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷுமே சின்னதாக யூஸ் பண்ணணும். பெரிய ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்னா ஐப்ரோஸ்லாம் நாங்கள் ஐஷேடோஸ் படும். ஸோ எங்களுக்கு நீட்டாக க்ரியேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அந்த லைட் கலரை க்ரீஸ் ஏரியாவில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ட்ரான்சிஷன் ஏரியாவில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ போகிற மாதிரி சட்டில்ட்டாக இருக்கிற மாதிரி. ஓகே, அண்ட் அடுத்த ஸ்டெப்பாக பர்பிள் கலர் எடுத்து அதே ப்ரஷ்ஷால் எடுத்து என்ன பண்ணுறேன், க்ரீஸ் ஏரியாவுக்குள்ளே வச்சு அதுக்கப்புறமா பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறமா பிளெண்ட் பண்ணுறேன். ஓகே, இது எங்களுக்கு இன்னுமே அந்த க்ரீஸ் ஏரியா மட்டும் எங்களுக்கு எப்படி இருக்கும், பார்க்குறதுக்கு ஹைலைட்டாக இருக்கும். ஸோ ட்ரான்சிஷன் ஏரியாவில் லைட்டாக இருக்கும். எங்களுக்கு எப்பயுமே ஐஷேடோ நாங்கள் க்ரியேட் பண்ணும் பொழுது லைன் தெரியக்கூடாது, அது ஒரு ஷடோ லுக்காக தான் இருக்கணும். ஸோ பர்பிள், அதுக்கப்புறமா அந்த பர்பிளோட மிக்ஸ் ஆகி அந்த உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், அப்படி தான் தெரியணும். அப்படி தான் நாங்கள் ஐஷேடோ க்ரியேட் பண்ணணும். பர்பிள் தனியாக தெரியக்கூடாது, பிங்க் தனியாக தெரியக்கூடாது. ஸோ இந்த க்ரீஸ் அண்ட் ட்ரான்சிஷன் ஏரியா கலருக்குள்ளே நாங்கள் அப்ளை பண்ணுற கலர் தனியாக தெரியக்கூடாது, ஷடோ லுக்காக தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா இந்த கலர் எடுத்து அதே ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ க்ரீஸ் ஏரியாக்குள்ளே மட்டும் பிளெண்ட் பண்ணி கொள்கிறேன். ஓகேவா? நல்லாவே பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அண்ட் அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ஷிம்மர் கலர். பட் என்ன ஷிம்மர்னு நான் இந்த வீடியோவில் காட்டலை, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இவங்களுக்கு இந்த மிடில் பார்ட்டில் மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது நீங்கள் அப்ளை பண்ணக்குள்ளே இந்த மிடில் பார்ட்டில் மட்டும் கன்சீலரால், அதாவது லைட்டாக கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கூட ஷிம்மர் கலர் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் நான் ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக அந்த மிடில் பார்ட்டில் மட்டும் டிரெக்டாக ஷிம்மர் கலரை நான் அப்ளை பண்ணுறேன். இந்த ஷிம்மர் இன்னும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரியணுமெண்டா நீங்கள் அடியில் கன்சீலர், அதாவது கன்சீலர் போட்டுட்டு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாதீங்க, கன்சீலர் போடுங்க. கன்சீலர் போட்டுட்டு இந்த ஷிம்மரை அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ கெஷுவலாக என்ன பண்ணுறேன், அந்த ஷிம்மர் டஸ்ட் எல்லா இடத்துலையும் கொட்டுப்பட்டிருக்கும். ஸோ அதை நான் கிளியர் பண்ணி விட்டுடுறேன். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
க்ரீஸ் ஏரியாவுக்கு நான் கொடுத்த கலர் எடுத்து நான் வந்து லோவலிஷ் பார்ட்டில் வந்து கொடுக்குறேன். லோவலிஷ் பார்ட்டில் ஐஷேடோ கொடுக்கல, இன்னுமே நல்லாயிருக்கும். அண்ட் வந்து மிடில் பார்ட்டில், அதாவது எங்களுக்கு ஐலிட்டில் சென்டர் பார்ட்டில் கொடுத்த கலர் எடுத்து நான் இன்னும் கொண்டு பார்ட்டில் லோவலிஷ் பார்ட்லேயும் நான் ஃபுல்லாகவே கொடுக்குறேன். அண்ட் மேலே வந்து கொடுக்கல, ஒன்லி லோவலிஷ் பார்ட்டில் மட்டும் கொடுக்குறேன். ஐஷேடோ க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கம்பேக்ட் பவுடரால் லைட்டாக கிளியர் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். இனிமேல் வந்து ஐ லுக் வந்து அந்த ஐஷேடோ ஸ்பெசிஃபிக்காக தெரியும், இனிமேல் கிளியராக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பை வந்து பண்ணுறேன். அண்ட் எப்பயும் போல் நான் யூஸ் பண்ணுற Forever 52ஓட ஜெல் ஐலைனர் வந்து யூஸ் பண்ணுறேன். வாட்டர் லைனில் கொடுக்குறேன். அதே நேரத்தில் அப்பர் ஐலைனர்லேயும் வந்து நான் கொடுக்குறேன். சில பேர் வந்து இந்த அப்பர் லைனரில் வந்து கொடுக்க மாட்டாங்க, டிரெக்டாக ஐலைனர் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ எங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னா, அப்படி நாங்கள் கொடுக்கும் பொழுது எங்களோட ஐ லுக் வந்து ஸ்பெசிஃபிக்காக நல்ல போல்டாக தெரியாது. இதே நீங்கள் அப்பர் லைன்லேயும் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஐலைனரும் கொடுக்கும் பொழுது எங்கள் ஐ லுக் வந்து இனிமேல் ஸ்பெசிஃபிக்காக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். வாட்டர் லைனில் கொடுக்குற மாதிரியே அப்பர் லைனர்லேயும் வந்து காஜல் அப்ளை பண்ணுங்கள், இனிமேல் நல்லது. அண்ட் நான் மஸ்காராக்கு வந்து மிப்லைன் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். அண்ட் ப்ளஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுகர் ப்ளஷ். இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேட் வந்து நான் ட்ரை பண்ணேன் சுகரில், பட் அது எனக்கு பிடிக்கலை, பீச் கலர். நான் அதுக்கு மேலே திருப்பி எப்பயும் போல் நான் யூஸ் பண்ணுறேன் என்னோடய ஃபேவரட் கலர் ப்ளஷ்ஷை வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒயிட் அண்ட் பிங்க் கலர் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி அண்ட் ஹைலைட் வந்து கொடுக்குறேன். இந்த பிராண்ட் பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட பிராண்ட். எப்பயுமே ஹைலைட் வந்து ப்ரஷ்ஷை விட எனக்கு விரலால் அப்ளை பண்ணக்குள்ளே நல்ல ஒரு பிளெண்டிங் தன்மை கொடுக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ உங்களுடைய விருப்பம், நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணுறதுனாலும் ப்ரஷ் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஒரு பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் இந்த ஷிமர் ஹைலைட்டர் யூஸ் பண்ணக்குள்ள ஒரு க்ளோ லுக் அடிக்கும் எங்களுடைய மேக்கப். ஓகேவா, இந்த ஸ்டெப்பும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறமா வந்து அந்த பிங்க் கலரை எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் ஐப்ரோஸுக்கு கீழேயும் நான் கொடுக்குறேன். ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா லோவலிஷ் பார்ட்டில் வந்து நீங்கள் காஜல் தாராளமாக கொடுத்து அந்த காஜலை கூட நீங்கள் ஸ்மெச் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் காஜலை வந்து ஸ்மெச் பண்ணாமல் பிளாக் கலர் ஐஷேடோஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து உங்களுடைய விருப்பம். பட் இது வந்து பிளாக் கலர் ஐஷேடோ கிடையாது, இது வந்து ஐப்ரோ பவுடர், ஸ்விஸ் பீட்டோட ஐப்ரோ பவுடர். நீங்கள் ஐஷேடோ கூட தாராளமாக கொடுக்கலாம், உங்களுடைய விருப்பம். நான் வந்து ஸ்விஸ் பீட்டியோட பிளாக் கலர் வந்து கொடுக்குறேன் இந்த ஐப்ரோ பவுடர். அதே மாதிரி கண்ணுக்கு மேலேயும் நான் லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். இது வந்து எங்களுக்கு ஒரு ஸ்மோக்கி லுக் தன்மையை கொடுக்கும். ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணலான்னா காஜலை கூட நீங்கள் அடித்து போட்டு அதை வந்து பிளெண்ட் பண்ணலாம், இன்னுமே ஓகேவாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா இன்ன கோனர் பாட்டை இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியணுன்றதுக்காக மெல்லிய ப்ரஷ்ஷால் நான் வந்து காஜல் வந்து அப்ளை பண்ணிக்கொள்கிறேன், ஜெல் ஐலைனர் வந்து அப்ளை பண்ணுறேன். ஆனால் அடுத்த ஸ்டெப்பாக வந்து ஐப்ரோ ஃபில் பண்ண போகிறேன். ஐப்ரோக்கு வந்து எப்பயும் போல் வெக்ஸ் அப்ளை பண்ணி கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஐப்ரோ பவுடர். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வெக்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஐப்ரோ பவுடர் அப்ளை பண்ணக்குள்ள வந்து கீழே கொட்டாது. இன்னொரு விஷயம், அந்த நல்ல ஒரு ஜெல் ஐப்ரோ யூஸ் பண்ண மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் வெக்ஸோட மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஐப்ரோ பவுடரை போடலாம், உங்களுடைய விருப்பம். நான் எப்போயுமே ஃபஸ்ட்டாக ஜெல் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம், அதாவது அந்த வெக்ஸை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தான் ஐப்ரோ பவுடர் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ என் பார்ட்டுக்கு பிளாக் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ப்ரௌன் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஐப்ரோஸ் வந்து நேச்சுரலாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட லிப்ஸ்டிக் பேலட். இந்த கலரை வந்து நான் ஃபஸ்ட் என்ன பண்ணேன், லைனாக க்ரியேட் பண்ணுறதுக்காக எப்படி சொல்கிறது, லிப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலால், இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, ஸ்மெச் ப்ரூஃபும் கிடையாது, பட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் எப்படி சொல்கிறது, நிறைய நேரம் இந்த லிப்ஸ்டிக் வந்து லாங் லாஸ்டிங் பண்ணாது ஸ்விஸ் பியூட்டியோடது. அதனால் அதுக்கு மேலால் நான் என்ன பண்ணுறேன், சுகரோட லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லி நல்லா கிளியராக அப்ளை பண்ணிடணும். கொஞ்சம் கூட ஸ்விஸ் பியூட்டியோட அந்த லிப்ஸ்டிக் வந்து வெளியில் தெரிஞ்சுன்னு சொன்னால் அது ஸ்மெச் ஆகும், குடிக்கக்குள்ளெல்லாம் படும். ஸோ வெளியில் தெரியாமல் அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த மிடில் பார்ட் மட்டும் எங்களுக்கு லைட்டாக வேணுமென்றதுக்காக நான் லைட் பிங்க் கலர் வந்து அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஓகேவா, அதுக்கப்புறமா ஐலேஷ் நான் அப்ளை பண்ணிடுறேன். ஐலேஷ் அப்ளை பண்ணால் தான் இன்னுமே மேக்கப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு உங்களுக்கே தெரியும். ஓகேவா, அதுக்கப்புறமா மேக்கப் ஃபைனல் லுக் முடிச்சாச்சு. இதுதான் ஃபைனல் லுக். ஹேர் ஸ்டைல் போட்டாச்சு, சாரியும் ட்ரெப் பண்ணியாச்சு. ஓகே, நான் இந்த டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா மேக்கப் முடித்த கையோட பண்ணலை. மேக்கப் முடிச்சுட்டு ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸுக்கு அப்புறம் தான் இந்த டெஸ்ட்டே நான் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் கூட மேக்கப் எவ்வளோ லாங் லாஸ்டிங்காக, எவ்வளோ நீட்டாக இருக்குது அந்த டிஷ்யூவில் பார்க்கல. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களாலையும் வாட்டர் ப்ரூஃப் மேக் ஓவர் க்ரியேட் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுதுங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.